அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னையோட குட்டி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி பாப்பாவுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா புயல் தான் புயலாக பறந்து போயிருச்சே. இந்த நியூஸை நம்பி நம்ம கொஞ்ச நாள் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாதுல்ல. அதுவும் புயல் வரேன்னு சொன்னோன்னா அந்த புயலே எங்கிட்டு ஓடுதுன்னே தெரியாத அளவுக்கு ஓடி போயிடுது. எப்பயுமே அப்படி தான், நம்ம ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. சரி, எப்பயும் போல் எந்திரிச்சு இன்றைக்கி காலையில் வந்துட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி புளிசோறு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். புளிசோறு ரெடி பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு ஸ்வீட் கார்ன் இருக்கும்ல, அது சிஸ்டர் தண்ணியில் அவிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, ஆவியில் தான் அவிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அதை ஃபாலோ பண்ணேன். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. புளி சாதத்துக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் காரமாக நல்லா செஞ்சுருந்தேன். கிறிஸ்பி ஆகும்ல, அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா எடுத்தோன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இது கொஞ்சம் காரமாக இருக்கிறனால முட்டையும் அவிச்சாச்சு. அவ்வளோதான். இனிமேல் என்ன லஞ்சை பேக் பண்ணிவிட்டு அவங்கவுங்க வேலைக்கு போக வேண்டியது தான். என்னதான் இருந்தாலும் இந்த புளிசோறுக்கு அப்படியே மிளகு கறி வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். பட் என்ன பண்ணுறது, இன்னைக்கு விதிச்சது பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு முட்டையும் தான். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக சாப்பிட்டுக்கிற வேண்டியது தான். அப்படியே லஞ்சையும் பேக் பண்ணிவிட்டு பாப்பாவையும் ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு அஃப்ரா குட்டியை அம்மா வீட்டில் விட்டுட்டு நம்மளும் நம்ம வேலைக்கு கிளம்ப வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா அஃபின் அத்தாக்கு அவங்களுக்கு அப்படியே லஞ்ச் எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் நீட் பண்ணி முடிச்சுட்டு நானும் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டேன். இப்போ மேடம் வந்துட்டு அம்மா வீட்டில் விட்டுட்டு போகணும். கிச்சனுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு போக வேண்டியது தான்.